இந்த ப்ளவுஸில் ஒரு பிரச்சனை வரும்னா நம்ம ஸ்லீவில் தான் மேக்ஸிமம் வந்து இந்த டிசைன் வந்து ஸ்லீவில் தான் இருக்கும். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கடன்னு இந்த பாசி வந்து பாருங்க விழுந்துடும். சரி நான் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஊசி உடையும். இந்த பிரச்சனை வந்து எப்படி தப்பிக்கணும்னா ஒரே வழி இருக்குது. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் துணியில் மஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சு அப்புறம் அடித்து வந்து திருப்பிக்கலாங்க. திருப்பிட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் இருக்கிற கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங்க்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் வந்து இந்த ஃபுல்லாக பீடை வந்து நம்ம எடுத்து விட்ருவோம். எடுத்துகிட்டு மாதிரி ஒரு லூப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த லூப் வந்து இப்படி எடுத்து மேலே நீட்டி விட்டுருங்க. இதுக்கு அடியில் இருக்கிறதுக்கு என்ன ஆகுனா கீழே இழுக்க உருவிட்டே வரும். இப்போ இது மேலே வந்துருச்சுன்னா உருவாதுங்க. இதே மாதிரி எல்லா டைம் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற அந்த கயிறு வந்து அடியில் வந்து இழுத்து விடணும். அந்த நரம்பை வந்து இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு இப்போ கீழே வந்து தூக்கிட்டுருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளார ஒன்று விட்டு ஒன்று வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒன்று விட்டு ஒன்று வந்து இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும். இன்னும் வந்து வெளியில் வந்து எங்கேயும் மாட்டி இழுக்காது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.